ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். 7 முட்டை எடுத்துருக்கேன். எல்லா சாமான் எடுத்து வச்சுருக்காங்க. வெங்காயமும் பூண்டையும் நம்ம போட்டு பல்சில் முட்டில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கணுங்க. குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். மைய அரைக்கக்கூடாது. தக்காளி 2 தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகுங்க போட்டு நம்ம பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அடித்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தாளசத்துலேயே போட்டு நம்ம 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா குழம்பு வந்து நல்ல கலராக கிடைக்குங்க. இதையும் ஃப்ரை பண்ணியாச்சு. 2 தக்காளியும் அரைச்சி ஊற்றியாச்சு. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க. குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் போடலன்னா வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் தேங்காய் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி வேணால் முந்திரி அரைச்சி ஊற்றிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தழை போட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு முட்டையை ஆட் பண்ணிடணுங்க. முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அதில் இன்றைக்கி சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடஞ்சி போகாமல் முழுசாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரேசாக கிளறி கொடுத்து விடணுங்க. கொடுத்தா தான் அடி பிடிக்காது, இல்லைட்டு அடி பிடிச்சிக்கிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்கள். முட்டை வந்து உடையாமல் சூப்பராகிட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.